கைனகோமேஷியா சர்ஜரிக்கு அப்புறம் போஸ்ட் ஆப்ரேட்டிவாக நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் சொல்கிறேன். யூஸ்வலாக கைனகோமேஷியா சர்ஜரி பார்த்திங்கன்னா பண்ண அன்றைக்கே ஈவினிங்கே பேஷண்ட்டை வந்து நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிவிடுவோம். வீட்டுக்கு போனப்புறம் அவங்க வந்து 2 days வந்து கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுக்கணும். இந்த 2 daysல அவங்க வந்து வீட்டில் வந்து பாத்ரூம் போகிறது, சாப்பிட போகிறது, அந்த மாதிரி இது காரியங்களுக்கெல்லாம் எழுந்து பண்ணிக்கலாம். மற்றபடி வெளியில் போகிறது, வேறு ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த கம்ப்ரெஷன் கார்மெண்ட் நம்ம வந்து ஆப்ரேஷன் முடிஞ்சு ஆன் டேபிளே நம்ம கம்ப்ரெஷன் கார்மெண்ட் அப்ளை பண்ணுறோம் இல்லையா, அந்த கார்மெண்ட்டை வந்து கழட்டாமல் 48 hours போட்டுக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் நாங்கள் 48 hours கழித்து நம்ம வந்து ரிவ்யூ வர சொல்லுவோம். அந்த ரிவ்யூ வர்றப்போ அந்த கம்ப்ரெஷன் கார்மெண்ட்டை கழட்டிட்டு மேஜர் ட்ரெஸ்ஸிங் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எப்படி செஸ்ட்டு நல்லா இருக்கா, ஏதாவது இல்லை பிளட் கலெக்ஷனோ இல்லை ஃப்ளூயிட் கலெக்ஷனோ இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு திருப்பி சிம்பிளாக ட்ரெஸ்ஸிங் அப்ளை பண்ணி விடுவோம். இந்த ட்ரெஸ்ஸிங்கையும் அவங்க வீட்டில் போயிட்டு அந்த ட்ரெஸ்ஸிங்கை ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் குளிச்சுக்கலாம். பட் இந்த மீன்வைல் இந்த ஒரு வாரம் ஃபுல்லாகவே அவங்க வந்து அந்த கம்ப்ரெஷன் கார்மெண்ட்டை கண்டினியூஸாக போட்டிருக்கிறது நல்லது. அதாவது குளிக்கிற நேரம் தவிர மற்ற நேரம்லாம் போட்டுக்கிறது நல்லது. சர்ஜரி முடிஞ்சு ஒரு 2 வாரத்துக்கு அவங்க வந்து காரோ பைக்கோ ட்ரைவ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கணும். மெயினாக பார்த்திங்கன்னா நம்ம கார் ட்ரைவ் பண்ணுறதும் சரி இல்லை பைக் ட்ரைவ் பண்ணுறதும் அப்பர் பாடிக்கு ஒரு ஸ்ட்ரெயினை கொடுக்கும். அதனால் அந்த ஸ்ட்ரெயின் அவாய்ட் பண்ணுறதுக்காக ஒரு 2 weeksக்கு வந்து நம்ம கார் பைக் ஓட்டாமல் இருக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் வர பீரியடில் பார்த்திங்கன்னா ஒரு 1 monthக்கு ஜிம் ஆக்டிவிட்டீஸ், அதாவது ஹெவி வெயிட் லிஃப்டிங் பண்ணாமல் இருக்கிறது, அல்லது வீட்டிலே கூட ஏதாவது ரொம்ப பெரிய வெயிட் தூக்காமல் இருக்கிறது, ரொம்ப ஹெவி ஒர்க்காக செய்யாமல் இருக்கிறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். போஸ்ட் ஆப்ரேட்டிவாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹீலிங் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செஸ்ட்டில் வந்து இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கிறது, ஒரு ட்ரெஸ் போட கையை தூக்குனா வந்து உள்ளே ஏதோ இழுக்கிற மாதிரி இருக்கிறது, இதெல்லாம் வந்து உள்ள அந்த டிஷ்யூஸ் வந்து ஹீல் ஆகிறதுனால ஏற்படக்கூடிய சேஞ்சஸ். சம்டைம்ஸ் ஒரு சில இடத்துல ஹார்டாக இருக்கிறது, சம்டைம்ஸ் ஒரு சில இடத்துல ஸ்வெல்லிங் இருக்கிறது, இது எல்லாமே ஒரு ஹீலிங் ப்ராசஸில் வர ப்ராப்ளம்ஸு. 1 week கழித்து சூச்சர் ரிமூவலுக்கு வர வேண்டியிருக்கும். அந்த சூச்சர் ரிமூவல் பண்ணும்போது வந்து செஸ்ட் மசாஜ் வந்து பேஷண்ட்ஸுக்கு டீச் பண்ணி கொடுப்போம். அந்த மாதிரி எப்படி மசாஜ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் செயல்முறை விளக்கமே செஞ்சு காமிப்போம். அந்த மாதிரி செஸ்ட் மசாஜை அவங்க வந்து சூச்சர் ரிமூவலுக்கு அப்புறம் காலையில் ஒரு 10 to 15 times அல்லது நைட் ஒரு 10 to 15 times பண்ண தேவை இருக்கும். அந்த மாதிரி செஸ்ட் மசாஜ் பண்ணும்போது காலையில் குளிக்கும்போது அவங்க சோப்பு போடுவாங்க இல்லையா, அந்த டைமில் வந்து நம்ம மசாஜ் பண்ணிக்கலாம். அதே சமயம் நைட் வந்து பண்ணும்போது ஒரு மாய்ஸ்சரைசர், ஏன்னா மசாஜ் பண்ணும்போது ஒரு மாதிரி வரன்னு இருந்ததுன்னா கஷ்டமாக இருக்கும். அப்போது ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு அவங்க அந்த மசாஜை பண்ணிக்கலாம். இதை வந்து கண்டினியூஸாக இந்த மசாஜ் பண்ண அவங்களுக்கு வந்து அந்த ஸ்வெல்லிங் எல்லாம் குறையிறது, ப்ளஸ் வந்து ஹார்டாக இருக்கிற இடம்லாம் சாஃப்டாகி வரும். இந்த மசாஜ் வந்து மெயினாக பார்த்திங்கன்னா பேஷண்ட்ஸ் கூட லிம்ஃபாட்டிக் ட்ரைனேஜை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். அதனால தான் அவங்களுக்கு வந்து இந்த ஸ்வெல்லிங் வந்து குறைய ஆரம்பிக்குது. இன்னொன்று வந்து ஒரு சிலருக்கு வந்து கிரேட் 4 கைனகோமேஷியா இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்கின் வந்து ரொம்ப லூஸ் ஸ்கின்னாக கண்ட்ராக்ட் ஆகாமல் இருக்கும். இந்த ஸ்கின் வந்து கண்ட்ராக்ட் ஆகிறதுக்கும் இந்த மசாஜ் வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். கைனகோமேஷியா சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறம் ப்ராப்பராக நீங்கள் டாக்டர் சொல்கிறத ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அந்த போஸ்ட் ஆப்ரேட்டிவ் ரெக்கவரி வந்து ரொம்ப ஸ்மூத்தாகவும் ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லாவும் இருக்கும்.